எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் புதினா ஜூஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்ம 10 ரூபாய்க்கு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவோம். ஆனால் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறது கருவேப்பிலை, கொத்தமல்லி மட்டும்தான். இந்த புதினாவை நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை தனியாக கிள்ளி எடுத்து வச்சுருவோம். அது சில டைம் நம்ம துவையல் அரைச்சி சாப்பிட்றதும் உண்டு. ஆனால் நம்மளுக்கு டைம் இல்லாத சமயத்தில் அந்த புதினாவை பற்றி நம்ம கேர் பண்ணாமல் அதை அப்படியே வேஸ்ட் பண்ணி த்ரோ பண்ணிடுறோம். இப்போ இதை மாதிரி பண்ணாமல் ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஜூஸாக போட்டு குடிக்கலாம். ஏன்னா நம்ம துவையல் அரைக்கிறதுக்கு டைம் மெனக்கிடாமல் த்ரோ பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இப்படி போட்டு குடிக்கிறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது? இதில் நிறைய மருத்துவ பலன்கள் இருக்குது. அதாவது வயிற்றில் இருக்கக்கூடிய நாக்குப்பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, பூச்சி அதை அகற்றுறது. இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் இதை வீக்லி ஒன்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வராது. வயிற்றில் இரைச்சல், வயிற்றில் அந்த கேஸ் ப்ராப்ளம், இது எல்லாத்தையுமே இது குணப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல சரும பிரச்சனை, தொழுநோய், இந்த தோலில் இந்த அரிப்பு, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இது குறைக்குது. இதில் இருக்கக்கூடிய சிறப்பான மருத்துவ குணங்கள். சரி, நம்ம இப்போ இந்த ஜூஸை எப்படி ரெடி பண்ணலாம், இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதுக்கு நம்ம புதினாவை அப்படியே எடுத்துக்கிறோம். அந்த புதினாவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே கட் பண்ணிவிட்டு நல்லா அலசுகிறோம். அலசிட்டு இது கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சின்ன சைஸு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கிறோம். அப்புறம் ஒரு ½ லெமன் எடுத்துக்கிறோம். இந்த இஞ்சியை நல்லா செதுக்கிட்டு அந்த கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா புதினா, அதுலேயே நம்ம அந்த இஞ்சி துண்டையும் நல்லா செதுக்கிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி அதிலே போட்டுறோம். போட்டுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். அடித்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு வடிகட்டி எடுத்து வடிகட்டணும். இப்போ ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வடிகட்டி அலசி புழிஞ்சி எடுத்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் நம்ம என்னென்னா கொஞ்சமாக உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ½ லெமன் எடுத்து அதில் புழிஞ்சு விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுற வேண்டியதான். அவ்வளோதாங்க, நம்மளோட புதினா ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது முக்கியமாக குழந்தைங்களுக்கெலாம் நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த வயிற்று பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வயிறில் அந்த புண்ணு ஃபார்ம் ஆகி வாயில் பேசும்போது ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும். அதெல்லாமே இது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும். இந்த படர்தாமரைன்னு சொல்லுவாங்க, ஸ்கின்னில் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இது கிளியர் பண்ணுது. மின்ட்டில் நிறையா மருத்துவ குணம் இருக்குது. இதை நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி ஜூஸாக எடுத்துக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். பாடியிலேருந்து நம்ம குளிச்சுட்டு கொஞ்ச நேரத்துலேயே சில பேருக்கு பாடியில் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்மெல்லெல்லாம் இது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.